நான் ரீசெண்டாக கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு அடுத்து என்ன வீடியோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் கொஞ்சம் அதிகமாக வந்த ஓட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கிச்சனை மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே இடையில கொஞ்சம் வந்து சில ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிப்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ நான் எப்போவுமே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லையா, அதனால் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டிடுவேன். ஏன்னா கபோர்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கபோர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அதனால் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டிட்டு பேண்ட்ரி யூனிட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் தான் வந்து என்ன திங்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸ்பைர் ஆனது, அந்த மாதிரி இதை பார்த்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு கபோர்டாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ பேண்ட்ரி தான் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் இருக்க அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போகிறேன். நான் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி அந்த மாதிரி வேலை பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த பேண்ட்ரி வச்சுருக்க அந்த கபோர்டு மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஏதாவது காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வாஷ் பண்ணி வந்து ரீஃபில் பண்ணிடுவேன். அதனால் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சி மட்டும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இன்னொரு ஃபுல்லாக வந்து கபோர்டை க்ளீன் பண்ணிடலான்ட்டு தான் எல்லாத்தையும் இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு கபோர்டை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் மேட்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு சில மேட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவர் மாதிரிலாம் வந்து போட்டு விட்டுருந்தேன், பாலித்தீன் கவர். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து மேட்டு வந்து ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து வெட் டிஷ்யூ வச்சு தான் வந்து துடைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் வந்து வெட் டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ ஃபைபரும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டெய்லி யூசேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி மாதத்தில் ஒரு தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோன்னா வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து இங்கே உள்ள பக்கத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. என்னோட பாட்டில்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் தான். ஸோ நான் 1-2 தான் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதையுமே கூடிய சீக்கிரம் வந்து மாற்றிடுவேன். நான் இந்த காஃபி வாங்குறது, அதுக்கப்புறம் தயிர் வாங்குறது, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதவே நான் ரீயூஸ் பண்ணிக்கிடுவேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா அதை டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாங்கின கொஞ்சம் வந்து நல்ல கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அதில் கொஞ்சம் பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு கீழே வந்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த பயிர் வகைகள் எல்லாமே வந்து ரீயூசபிள் பாட்டில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்மளோட கிராசரி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தயிர் வாங்குகிற பாட்டில்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் மேலே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். நான் முன்னாடி வந்து இந்த சின்ன பாட்டில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி தான் அதெல்லாம் மேலே வச்சுருந்தேன். பட் என்ன தான் அது சின்ன பாட்டில் மேலே வச்சா கூட தெரிய மாட்டேங்குது கீழே வந்து பெரிய பாட்டில் வைக்கும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த தடவை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற இதில் வந்து ரோலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அடிக்கடி நான் எடுக்கக்கூடிய பருப்பு வகைகள், அரிசி, சீரக சம்பா ரைஸு, ரவை, சேமியா, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி தேவைப்படுறது மட்டும் இந்த மாதிரி முன்னாடி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஃபுல் பேண்ட்ரி யூனிட்டே இதுதான். இதில் வந்து அடிக்கடி வந்து நான் எடுக்கக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ், அதாவது இந்த பாட்டிலில் கொட்டினது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணாமல் பெருசாக நான் அவ்வளோவா வச்சுருக்க மாட்டேன். ஊர்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருந்தால் அதுதான் வச்சுருப்பேன். ஏன்னா கரெக்டாக நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தான் வாங்குவேன். சில பொருட்கள் 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்து வாங்குவேன். அதனால்
பாட்டிலே வந்து கரெக்டாக பிடிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற கபோர்ட்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மெயினாக வந்து அழுக்காகிற இடங்கள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நான் பிளேட் வச்சுருக்கிற ஒரு ட்ராவர் தான். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணி தான் என்னோடய பிளேட்ஸு சின்ன சின்ன பிளேட்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து நான் பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஐக்கியாவில் வந்து வாங்கினது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்து நமக்கு பாட் அந்த மாதிரி வந்து வைக்கிறது தான். பட் பிளேட்ஸும் நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இதில் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம், கேசரோல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய பிளேட்ஸ் சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இந்த சைடில் வந்து வச்சு பார்த்தேன். பட் அது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜ்ஜில் வச்சுட்டு இது மேலே என்னோடய பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் சில்வரில். அப்புறம் செராமிக் பிளேட்ஸுக்கு வந்து தனியாக வந்து அது பக்கத்தில் இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து வச்சு விட்டுற போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது தான். €3 அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளேட்ஸ் பெரிய பிளேட்ஸ் கூட இதில் வைக்கலாம். ஆனால் எனக்கு பெரிய பிளேட்ஸ் வச்சோம் அப்படின்னா என்னோட இந்த ட்ராவர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்னென்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கிண்ணங்கள் அந்த மாதிரி வெஞ்சனத்தட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது இந்த மாதிரி சைடில் வந்து வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பிளேட்லேருந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்த ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உள்ளதில் கிண்ணங்களில் டம்ளர்ஸு கப்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் அடிக்கடி எடுக்கக்கூடியது தான். எனக்கு டீ கப்பு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும். அப்புறம் கிண்ணங்களும் வந்து ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா வைக்கிறதுக்கெலாம் வந்து தேவைப்படும். ஸோ என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வந்து க்ளீன் பண்ணி அப்பப்போ வந்து வச்சா கூட எப்படி தான் இதிலெல்லாம் வந்து தூசி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதை விட அடிக்கடி வந்து சில தூசிகள்லாம் கண்ணில் பட்டது அப்படின்னா க்ளீன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனாலுமே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எப்படியாவது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தூசி வந்து நமக்கே தெரியாமல் வந்து உட்காந்துருது. ஸோ அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியலை. சரி ஓகே அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். நான் வந்து ஊர்லேருந்து நிறைய கிண்ணங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் கிண்ணங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பிடிக்குது. ஸோ செராமிக் வந்து 1, 2 தான் வந்து வச்சுருக்கேன். என்னதான் இருந்தாலும் அந்த சில்வர் கிண்ணங்கள் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு செராமிக்கில் வந்து எனக்கு வரல, அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய கிண்ணங்கள் ஊர்லேருந்தே வந்து எல்லா சைஸ்லேயும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த காஃபி ஆற்றுறதுக்கு இதுக்கெலாம் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இதில் ஃபுல்லாத்தையும் வந்து கிண்ணங்களை ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி கிளாஸஸும் இங்கே வந்து என்கிட்ட இருக்குது, தண்ணி குடிக்கிற கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரே போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஐட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து குரூப் ஆஃப் த ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரேயில் யூஸ் பண்ணோம்னா இடம் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இந்த ட்ரே வச்ச பிறகு இந்த சைடில் கொஞ்சம் இடமும் வந்து நிறைய கிடைக்கிது பாருங்கள். இதே இது நான் ட்ரே இந்த மாதிரி வைக்காமல் எதுவும் இருந்தேன்னா ஃபுல்லாகவே வந்து அடைச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கபோர்டே வந்து ஃபுல்லாகிட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது பேஸ்கட்டோ ட்ரே இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஒன்று மட்டும் வச்சுருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது என்னோடய மசாலா டப்பாலாம் வச்சுருக்க இடம் தான். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப வந்து க்ளீனாகவே இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியலை. ஸோ எனக்கு வந்து வாரம் நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி இருந்துமே அதில் ஏதாவது வந்து தூசி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த மசாலா டப்பாஸ்லாம் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் சிந்தி கிடக்கும். ஸோ அதனால் வந்து இதை வாரம் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் வந்து இந்த தடவையும் வந்து ரொம்ப க்ளீனிங் இருக்காது. ஏன்னா மாதத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் வாரம் பண்ணும்போது அதில் பெருசாக இருக்காது. ஸோ இருந்தாலும் இதையும் வந்து தொடச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிட போகிறேன்.
ஸோ என்னோட மசாலா டப்பாவை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டிருக்க போகிறேன். ஸோ அதில் தான் வந்து சிந்துறது எல்லாமே வந்து வந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலியான பிறகு நான் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் இது மாதிரி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் வந்து நான் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ரீஃபில்லும் பண்ணி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேண்ட்ரி யூனிட்டு, மசாலா பொருட்கள் இது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பேப்பர் பென் வந்து வச்சுக்குவேன். எனக்கு என்னென்ன பொருட்கள் வந்து அடுத்து வாங்க வேண்டியது இருக்குது, என்னென்ன காலி ஆயிடுச்சு அப்படின்றதையும் அதில் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போதே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 வேலையாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம அந்த பொருட்கள் எல்லாத்தையும் போய் வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் அந்த பேப்பரை வந்து ஒட்டி விட்டுருவேன். ஸோ அதனால் ஒன்றா வந்து காலியாகும் போது அதில் போயிட்டு நோட் பண்ணிடுறது. இப்போ எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். ஸோ இதில் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருப்பேன். இது வந்து எனக்கு மசாலா பொடி இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒரு காசு நம்ம வந்து எவ்வளோ நாளும் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் 50 சென்ட் வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். எனக்கு இது நல்லா வந்து அடுப்புக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி இதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்துட்டு இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன்ஸு, அப்புறம் கொஞ்சம் கப்பு, எனக்கு வந்து வீடியோக்காக எதுக்காக தேவைப்படும் கப்பு, அப்புறம் லப்பர் பேண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். இல்லைனா வந்து நிறைய இடங்களை வந்து இது அதை அடைச்சிட்ருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு ஒரு சில பொருட்கள்லாம் குட்டி குட்டி பொருட்கள்லாம் அதில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கும். நமக்கு நிறைய ஸ்பேஸும் வந்து கிடைக்கும் கிச்சனில். இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் ஜாம் இந்த மாதிரி வாங்கின பாட்டில்ஸ் தான். ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். இதில் தான் என்னோடய மசாலா பொருட்கள், அதாவது கரம் மசாலா, மல்லித்தூள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு சில பாட்டில்ஸ் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து மல்லித்தூள் இதெல்லாமே வந்து அரைக்கணும். வீட்டிலேயே தான் வந்து மிக்சியில் அரைச்சிக்குவேன். அப்புறம் கொஞ்சம் வந்து மெஷரிங் கப்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் வந்து என்னோடய குக்கிங்க்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுட்டு ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். என்னோடய குக்கிங் வெசல்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உள்ள அடுப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் இந்தியாவில் இருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நான் என்னென்ன பாத்திரங்கள்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ ஃபுல்லாக இதை அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கட்லரி ஹோல்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோடய கிச்சனுக்கு தேவையான கரண்டி இந்த மாதிரி ஐட்டங்கள், டூல்ஸ் இது எல்லாமே வந்து மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி 2 வச்சுருக்கேன். ஸோ பிளாக் ரைஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எனக்கு வந்துட்டு சிங்க் ஏரியா இருக்குது. ஸோ அது கீழே வந்து டிஷ்வாஷருக்கு தேவையானது, க்ளீனிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில டைமில் வந்து அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்றதுனால இப்போ அப்படியே வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு அவ்வளோதான். அப்புறம் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் கபோர்டுக்கு மேலே வந்து தொடச்சி விட போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப கையும் வலிக்காது இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் இப்போ வந்து அப்படியே இந்த கார்னரை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு என்கிட்ட வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ஐக்கியாவில் வாங்கினது இருக்குது. இது வாங்கி 1 இயர் கிட்ட இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 யூரோன்னு வாங்கினேன். நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய் கிட்ட தான் வந்து வரும். இது கொஞ்சம் அதிகம் தான். பட் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆர்கனைசரில் எல்லாமே வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி நைஃப் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட காஃபி தூள் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம்.
அப்புறம் சைடில் வந்து நம்மளோட சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா சிசர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து இதில் ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ஆர்கனைசரில் நமக்கு வந்து நிறைய பொருட்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய வந்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு நிறைய இடம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன கிச்சனாக இருக்கும்போது. ஸோ இதில் வந்து காஃபி, சுகர் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து உப்பு, புளி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கலர்லேயே வந்துட்டு நமக்கு அந்த நைஃப் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒயிட் அண்டு உட்டன் வந்து கலர் வந்து வரும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சி இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். வாங்கி 1 இயர் ஆச்சு. நல்லாவே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய மிக்ஸி எப்போவுமே வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணேன்னா மிக்ஸியும் கையோடு க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய டிஷ்யூ ஹோல்டர். ஸோ இந்த டிஷ்யூ ஹோல்டரும் நான் ஐக்கியால வாங்கினது தான். ஸோ ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். இது ஆக்சுவலி வந்து டிஷ்யூ ஹோல்டர் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் கிளாஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் பியர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்கள்ல, அதோட அந்த கிளாஸஸ்லாம் வந்து கோர்த்து விடுறது தான். அதில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொங்க விடுற மாதிரி வைப்பாங்க. ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோல்டரு. ஸோ நான் வந்து அதை டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சிங்க் ஏரியா கிட்டையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. சிங்கில் மட்டும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. ஸோ டிஷ்வாஷர் வந்து அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி லோட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அந்த சிங்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து அங்கங்கே க்ரீன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு சில ரியல் பிளான்ட்ஸ் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வேணும்னா வந்து ஏதாவது பாசிட்டிவ் கோட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி, நிறைய கிச்சனில் வந்து இடம் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 1, 2 மட்டும் அங்கங்கே வச்சுருக்கேன். இப்போ ஆயில் பாட்டில்ஸையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் வந்து கவுண்டர் டாப்பில் அந்த ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இடிக்கல் இது இவ்வளோ தான் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து கீழெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போடணும். ஸோ இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து செட் ஆஃப் 2. இது கூட வந்து ஒரு ஃபனல் வரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது ரெண்டும் வந்து நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினது. ஸோ அதுவுமே வந்து நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ஒரு 10 யூரோ கிட்டத்தில் வந்து இருந்தது. நம்ம ஊர் காசுக்கு 900 ரூபாய் கிட்ட வரும். அது கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்ம ஊரில் இதை விட கம்மியாகவே வந்து கிடைக்கிது. ஸோ அது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ஏதாவது பின் வச்சு குத்தி விட்டோம் அப்படின்னா அதில் டஸ்ட்டு வந்து அடைச்சிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.